ஹே ஃப்ரெண்ட்ஸ், ரீல்ஸ் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்க ஒரு நிமிஷம் மட்டும். என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நான் வந்துட்டு ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கிறது வந்துட்டு ஒரு பக்கம் ஃபுட் பிஸ்னஸ் பண்ணவங்களும், இந்த பக்கம் வந்துட்டு அதாவது பிராண்டட் ஃபுட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறவங்க, ஏற்கனவே இருக்கிறவங்க கிட்ட இருந்து வாங்கி அந்த பிராண்டை எடுத்து பண்ணுறாங்களா ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்ட்டு அதை பற்றி இந்த பக்கம் லாஸ் ஆனது, நாங்கள் பெரிய பிராண்ட் எடுத்தோம் லாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க. நாங்கள் மிடில் கிளாஸ் 10,000 இன்வெஸ்ட் பண்ணி அது லாஸ் ஆகிற அளவுக்கு ஓரளவுக்கு ஏன் இது பண்ணணும் அப்படின்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்த்துட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு காஃபி ஷாப்க்கு எதுக்கு 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். சின்ன இடத்துல ஒரு 1 லட்சம் ரூபாயிலே சூப்பராக ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணலாம். அந்த இடத்துல வந்துட்டு 10 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுலேருந்து நம்மளால சம்பாதிக்க முடியுமா அப்படின்றத யோசிக்க மாட்டாங்களான்றது எனக்கு தெரியல. பிஸ்னஸ் பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வந்துட்டு ஃபுட் பிஸ்னஸ் தான் வந்துட்டு, அதாவது ஃபுட் அப்படின்னா ரொம்ப பெரிய லெவலில் ஒரு சின்ன ஹோட்டல் சின்ன மளிகை கடை தான் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். எந்த கடனும் இல்லாமல் ஒரு சின்ன பிஸ்னஸ் கொண்டு போகிறது அப்படின்றதே பெரிய விஷயம் தான். அவங்க வந்துட்டு சாதாரணமாக 25 லட்சம் லாஸ் 10 லட்சம் லாஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சவங்களால ஏன் அது வந்து ரன் ஆகுமான்னு தெரியலன்னு எனக்கு தெரியல. 1.5 லட்சம் போட்டால் 1 லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்னா யார் வேணாலும் அதை செஞ்சுட்டு போயிடலாம் இல்லையா? அப்படி செய்ய முடியாதுன்றதுனால தான் அது வந்துட்டு ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறாங்க அவங்க. இப்போ ரீசெண்டாக நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் வந்துட்டு ஒரு பானிபூரி ஷாப் பார்த்தேன். 50,000 போட்டால் 5,000 ஒரு நாளைக்கு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வந்துட்டு என்கொயரி பண்ணி பார்த்தேன். நம்ம சின்ன ஹோட்டல் ரன் பண்ணுறோம், அங்கேயே எதையும் போடலாம் ஈவினிங் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி மாதிரி இருக்குது. அதுவும் ஒரு 4 பிளாஸ்டிக் டப்பாவுக்கும் 50,000. பானிபூரியே பண்ண தெரிஞ்சுன்னா நம்மளே வந்துட்டு ஒரு 15,000 அந்த வண்டி ரெடி பண்ணிட்டு வெல்டிங் கட்டையில் கொடுத்து ரெடி பண்ணி வாங்கி சூப்பராக பண்ணிடலாம். அவங்க கொடுக்குற பிராண்டுக்காக அந்த ராயல்ட்டி வாங்குறாங்க, அவங்களுக்கு லாபம். ஆனால் நமக்கு லாபமான்றதை இன்வெஸ்ட் பண்ணுற நம்ம தானே யோசிக்கணும். இது பேசலாமா என்னன்னு தெரியல. இருந்தாலும் வந்துட்டு அதை பார்த்ததுலேருந்தே நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய கருத்து. ஸோ நம்மளோட ஒப்பீனியன் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ தான். நம்ம இப்படி பெருசாலாம் ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் நம்ம தான் பார்த்துக்கணும், நம்ம தான் பொறுப்பு. ஏன்னா நம்ம தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். நம்ம கையிலேருந்து போடுறோமா இல்லை கடை வாங்கி போடுறோமான்றது அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, நமக்கு தான் பிரச்சனை. ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அதனுடைய சாதக பாதகங்களை பார்த்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ.